Hello students, நம்ம வந்து ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ரொட்டேட்டிங் புலி கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த சுச்சுவேஷன்ல ரெண்டு ரொட்டேட்டிங் புலி இந்த மாதிரி தந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் தந்திருக்காங்க. இந்த த்ரெட் வழியா நம்ம வந்து ரெண்டு பிளாக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 6 kg பிளாக், அடுத்தது வந்து 2 kg பிளாக். ஓகே, நம்ம கிட்ட வந்து ரெண்டு ரொட்டேட்டிங் புலி தந்திருக்காங்க, ரெண்டு ரொட்டேட்டிங் புலி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் புலியோட மாஸ் வந்து 1 kg, ரேடியஸ் வந்து 1 மீட்டர். இது வந்து ஒரு டிஸ்க் அப்படின்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது புலி தந்திருக்காங்க. இதோட மாஸ் வந்து 2 kg, இதோட ரேடியஸ் வந்து 2 மீட்டர். இதுவும் ஒரு டிஸ்க் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த 6 kg மாஸ் வந்து ஒரு ஆக்சிலரேஷன் a ஓட கீழே போகும். இந்த 2 kg மாஸ் வந்து ஒரு ஆக்சிலரேஷன் a ஆல மேல போகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க, அசியூம் நோ ஸ்லிப்பிங் எனிவேர், find values of alpha 1, alpha 2 and acceleration of block. alpha 1 வந்து என்னது, இந்த புள்ளி வந்து alpha 1 angular acceleration ஓட ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த புள்ளி வந்து சப்போஸ் alpha 2 angular acceleration ஓட ரொட்டேட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த alpha 1 கண்டுபிடிக்கணும், alpha 2 கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு புள்ளியும் எந்த ஆக்சிலரேஷன் ஓட டிரான்ஸ்லேட் ஆகுதோ அந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ முதல்ல நம்மளுக்கு தெரியும், இந்த 6 kg மாஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே போனா இந்த 2 kg மாஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மேலே போகும். ஏன்னா இந்த த்ரெட்டோட லென்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட் லென்த் த்ரெட். ஸோ இந்த த்ரெட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே போனா இங்க இந்த த்ரெட் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மேலே போகணும். அப்போ மட்டும்தான் லென்த் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதை நான் இங்க எழுதிடுறேன். ஸோ இது வந்து இதோட ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட்ஸ் ஏனா இதோட ஆக்சிலரேஷன் வந்து அப்வர்ட்ஸ் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி 4 பாடிஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி 4 பாடி இருக்கு. எல்லா பாடிக்கும் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவேஷனும் ரொட்டேஷனல் ஈக்குவேஷனும் எழுதலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த 2 kg பாடியால ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 kg பாடியில நம்ம பார்த்தோம்னா ஒரு வெர்டிகலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும் mg. ஸோ 2 into g. ஓகே, நம்ம ரோப்ல நமக்கு டென்ஷன் வேல்யூ தெரியாது, ஸோ நம்ம டென்ஷனும் அசியூம் பண்ணிக்கலாம். இங்க டென்ஷன் வந்து இந்த ரோப்ல T1. ஓகே, ஒரு ரோப்ல டென்ஷன் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டாவா இருக்கும். ஓகே, ஸோ இங்க T2னா இந்த பாயிண்ட்லயும் T2, இங்க டென்ஷன் Tனா இந்த பாயிண்ட்லயும் டென்ஷன் T. ஓகே, ஸோ டென்ஷன் வந்து எப்போ புல்லிங் ஃபோர்ஸ். ஓகே, எப்பவுமே ஒரு புல்லிங் ஃபோர்ஸ். ஸோ அவே ஃப்ரம் த பாடி தான் டென்ஷன் எப்பவுமே ஆக்ட் பண்ணும். ஓகே, டென்ஷன் வந்து எப்பவுமே அவே ஃப்ரம் த பாடி, இதுதான் பாடினா டென்ஷன் வந்து அவே ஃப்ரம் த பாடி தான் எப்பவுமே ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நான் டென்ஷனை மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 kg பிளாக்ல வந்து நம்ம பார்த்தோம்னா 2g கீழே ஆக்ட் பண்ணோம், T1 வந்து மேலே ஆக்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஆக்சிலரேஷன் a ஓட இப்படி மேலே போகுது. ஸோ T1 minus 2g equal to 2 into a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம 6 kg பிளாக்காக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். 6 kg பிளாக்காக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா 6g கீழே ஆக்ட் ஆகும், T2 வந்து மேலே ஆக்ட் ஆகும். இந்த பிளாக் வந்து ஆக்சிலரேஷன் a ஓட கீழே போகுது. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 6g minus T2 equal to 6a. ஓகே, இதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது நம்ம இந்த புள்ளிக்காக நம்ம வேணும்னா நம்ம டிரான்ஸ்லேஷன் ஈக்குவேஷன் கூட நம்ம எழுதலாம். ஆனா அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளி வந்து ஒரு ஹிஞ்சால இந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த புள்ளியால ரொட்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இருந்தாலும் ஹிஞ்ச் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அக்கார்டிங்கா அட்ஜஸ்ட் ஆயிட்டு அந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா இந்த புள்ளி வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அபவுட் இப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த T0 வந்து பேசிக்லி லைக் ஹிஞ்ச் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த T0 வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ஓகே, இந்த புள்ளி வந்து வெறும் ரொட்டேட் தான் பண்ண முடியும், டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவேஷன் எழுதி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம ரொட்டேஷனல்
ஈக்குவேஷன் மட்டும் எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து புள்ளி 1, இது வந்து புள்ளி 2. ஸோ நான் புள்ளி 1க்காக முதல்ல ரொட்டேஷனல் ஈக்குவேஷன் எழுத போறேன். ஸோ இந்த புள்ளி 1ஓட சென்டர் வந்து நான் P அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த புள்ளி 2ஓட சென்டர் வந்து நான் Q அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் அபவுட் பாயிண்ட் P. ஓகே, நான் எழுத போறேன். ஸோ எந்த ஃபோர்ஸ் எல்லாம் டார்க் அப்ளை பண்ணோம், இந்த புலி மேல ஒரு mg ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ mg ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் P ஆல பாஸ் ஆகுது. ஸோ எந்த டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனா இந்த T1 வந்து ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் வந்து T1, ஃபோர்ஸ் ஆர் வந்து R. ஓகே, ஸோ இந்த T1 ஆல இந்த புலி வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது, இந்த புலி வந்து இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் டீனால இந்த புலி வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ என்னோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் டைரக்ஷன் வந்து ஆல்ஃபா 1. ஓகே, ஆல்ஃபா 1 நான் இந்த டைரக்ஷன்ல அசியூம் பண்ணியிருக்கேன், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ் நான் டார்க் ஈக்குவேஷன் எழுத போறேன். ஸோ T இன்டூ ஆர் மைனஸ் T1 into R. ஓகே, ஸோ R எழுதுறதுக்கு பதிலாக நான் R1 எழுதிக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு டார்க் வந்து எவ்வளோ இருக்கும், I இன்டூ ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த புள்ளியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும், இது வந்து ஒரு டிஸ்க். ஸோ m1 r1 ஸ்கொயர் பை 2 டைம்ஸ் ஆல்ஃபா 1. ஓகே, ஆல்ஃபா 1. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டீயோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஆர்1ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் T1 டைம்ஸ் R1ஓட வேல்யூ வந்து 1, M1ஓட வேல்யூவும் 1. ஸோ 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 டைம்ஸ் ஆல்ஃபா 1. ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம், T மைனஸ் T1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 பை 2. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த புள்ளி 2க்காக அபவுட் திஸ் பாயிண்ட் Q டார்க்கோட ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகே, இந்த டயக்ராம் நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அபவுட் திஸ் பாயிண்ட் Q நம்ம டார்க் எழுதணும்னா சேம். ஸோ இந்த T இருக்கு இல்லையா, ஸோ இந்த T வந்து இந்த புள்ளியை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது, இந்த புள்ளியை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. அதே நம்ம இந்த T2 பார்த்தோம்னா T2 வந்து இந்த புள்ளியை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, இந்த புள்ளியோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வந்து ஆல்ஃபா 2. ஓகே, ஆல்ஃபா 2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டவு கியூவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், T2 into R2 minus T into R2 which is equal to I2 into alpha 2. So I2 ஓட வேல்யூ எவ்வளோ, M2 R2 whole square by 2 times alpha 2. Okay, so tau q equal to T2 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஆனா R2 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். R2 ஓட வேல்யூ வந்து 2 minus T into 2 equal to M2 ஓட வேல்யூ நம்மளுக்கு 2 kgs அப்படின்னு தெரியும். R2 ஓட வேல்யூ வந்து 2, so by 4 times alpha 2. இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். So 2 times T2 minus T equal to 4 alpha 2. So T2 minus T equal to 2 alpha 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளோட அடுத்த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வந்து T2 minus T1 equal to alpha 1 by 2 plus 2 alpha 2. ஓகே, இது எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பேசிக்லி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணோம்னா இந்த டீயும் இந்த மைனஸ் டீயும் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ T2 minus T1 equal to alpha 1 by 2 plus 2 alpha 2 எனக்கு கிடைக்கும்.
அடுத்தது வந்து நம்ம நோ ஸ்லிப்பிங் ஈக்குவேஷன் எழுத போறோம். ஓகே, நோ ஸ்லிப்பிங் இந்த கண்டிஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம். ஓகே, இந்த கண்டிஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த புள்ளி 1க்காக இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகே, இதுதான் என்னோட புள்ளி 1. ஓகே, இது மேல இந்த மாதிரி ஒரு ரோப் பாஸ் ஆகுது. ஓகே, ஓகே, இந்த மாதிரி ரோப் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன்னா இந்த டச் ஆகுற பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 2 பாயிண்டோட ஆக்சிலரேஷனும் சேமா இருக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்டோட ஆக்சிலரேஷனும் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்டோட ஆக்சிலரேஷனும் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஏக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த பாயிண்டோட ஆக்சிலரேஷன் வந்து எவ்வளோ? ஏ. ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இது இந்த புள்ளியோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வந்து ஆல்பா 1. ஸோ இந்த பாயிண்டோட ஆக்சிலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆர் இன்டூ ஆல்பா 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லலாம்? ஏ ஈக்குவல் டு ஆர் டைம்ஸ் ஆல்பா 1. ஸோ ஆர் ஒன் டைம்ஸ் ஆல்பா 1. ஸோ ஆர்1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? ஆர்1 ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஏயோட வேல்யூ வந்து 1 டைம்ஸ் ஆல்பா 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஆல்பா 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம செகண்ட் புள்ளிக்கான நோ ஸ்லிப்பிங் ஈக்குவேஷன் எழுத போறோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட செகண்ட் புள்ளி. செகண்ட் புள்ளியில நம்ம பார்த்தோம்னா நம்மளோட த்ரெட் எப்படி பாஸ் ஆகுது? நம்மளோட த்ரெட் வந்து இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ நான் ரஃப்பான டயக்ராம் தான் நான் வரைகிறேன். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்ட் கிட்டயும் ஆக்சிலரேஷன் ஏஆ தான் இருக்கும். ஓகே, ஆக்சிலரேஷன் ஏஆ தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் கிட்டயும் ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும்? ஏக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்டோட ஆக்சிலரேஷன் வந்து ஏ. ஓகே, அதுக்கப்புறம் இந்த புள்ளி வந்து ஒரு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பா 2ஓட ரொட்டேட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்டோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும்? இந்த பாயிண்டோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வந்து R2 இன்டூ ஆல்பா 2க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ A ஈக்குவல் டு R2. R2ஓட வேல்யூ எவ்வளோ? 2 டைம்ஸ் ஆல்பா 2. ஓகே, ஸோ இது வந்து அடுத்த ஈக்குவேஷன். ஸோ A ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆல்பா 2. ஓகே, ஸோ எனக்கு எல்லா ஈக்குவேஷனும் கிடைச்சிருச்சு. ஸோ நான் எல்லா ஈக்குவேஷனும் சிம்பிளிஃபை பண்ணி ஆல்பா 1, ஆல்பா 2, ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து முதல்ல இந்த 2 ஈக்குவேஷன் கிடைச்சது. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த 3 ஈக்குவேஷன் கிடைச்சது. இந்த 3 ஈக்குவேஷன். ஓகே, இந்த 3 ஈக்குவேஷன் கிடைச்சது. ஸோ இதுவும் நான் இங்க எழுதிக்கிறேன். அடுத்த 3 ஈக்குவேஷன் வந்து T2 minus T1 equal to alpha 1 by 2 plus 2 alpha 2. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் வந்து alpha 1 equal to A, alpha 2 equal to A by 2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன்ல ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ T2 minus T1 equal to alpha 1. alpha 1 ஓட வேல்யூ வந்து A. ஸோ A by 2 plus 2 times alpha 2. alpha 2 ஓட வேல்யூ வந்து A by 2. ஸோ T2 minus T1 equal to A by 2 plus A. ஸோ 3A by 2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 ஈக்குவேஷனும் நான் இப்போ ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
T1 minus T2 plus minus 4G equal to 8A. ஓகே, இதுதான் நம்மளோட equation நம்மளுக்கு கிடைக்கும். சாரி, இது 4 plus 4G தான் இருக்கும். நான் தெரியாம minus 4G எழுதிட்டேன். plus 4G. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த equation rearrange பண்ணோம்னா 4G minus 8A equal to T2 minus T1 இதுக்கு ஈக்குவலா எனக்கு கிடைக்கும். ஸோ T2 minus T1 ஓட வேல்யூ எவ்வளோ? இதோட வேல்யூ வந்து 3A by 2. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவேட் பண்ணோம்னா 4G minus 8A equal to 3A by 2. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8A plus 3A by 2 equal to 4G. அதாவது இங்க நான் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். 16 plus 3A by 2 equal to 4G, which is equal to 19A by 2. ஸோ A ஓட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? A ஓட வேல்யூ வந்து ஓகே, இங்க நான் தெரியாம 16 எழுதிட்டேன். இது வந்து 19A. ஓகே, ஸோ A ஓட வேல்யூ வந்து 8G by 19க்கு ஈக்குவலா கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம பிளாக்ஸோட ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். பிளாக்ஸோட ஆக்சிலரேஷன் வந்து 8G by 19. அடுத்தது வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2. ஸோ ஆல்ஃபா 1ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு A. ஸோ ஆல்ஃபா 1ஓட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 8G by 19. ஓகே, இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஆல்ஃபா 1ஓட யூனிட் பாத்தீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்தது வந்து நம்ம ஆல்ஃபா 2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஆல்ஃபா 2ஓட வேல்யூ வந்து A by 2. ஸோ ஆல்ஃபா 2ஓட வேல்யூ வந்து A by 2. ஸோ 1 by 2 times 8G by 19. ஸோ 8G by 38 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து 3 வேல்யூவும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஆக்சிலரேஷன் ஆஃப் பிளாக், angular acceleration of pulley 1, angular acceleration of pulley 2. So I hope இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். Thank you.